குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 8.3ல் 11வது கணக்கு பார்க்கலாம். நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளிலிருந்து, கவனமாக கவனிக்கணும் அந்த கணக்கு, டைமண்ட் சீட்டிலிருந்து ராஜா மற்றும் ராணி சீட்டுகள், அடுத்தது ஹார்ட் சீட்டிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேடு சீட்டிலிருந்து மந்திரி மற்றும் ராஜா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. சரியா? அப்போ ஒவ்வொரு இதுல இருந்தும் ரெண்டு சீட்டு நம்ம எடுக்கிறோம். டைமண்ட்ல இருந்து ராஜாவும் ராணியும், அதே மாதிரி ஹார்ட்ல இருந்து ராணியும் மந்திரி சீட்டும், ஸ்பேடுல இருந்து மந்திரியும் ராஜாவும். சரியா? மீதமுள்ள சீட்டுகளில் இருந்து, அதாவது இந்த 6 சீட்டு நம்ம எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க சீட்ல இருந்து ஒரு சீட்டு நம்ம எடுக்கிறோம். சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டானது எந்த இதாக இருக்குமா, கிளாவர் சீட்டாக இருக்க, அல்லது 2வது கண்டிஷன் சிவப்பு ராணியாக, அல்லது 3வது கண்டிஷன் கருப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. சரியாம்மா? இப்போ கணக்கு இங்கிலீஷில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.3ல் 11th சம். The king and queen of diamonds, queen and jack of hearts, jack and king of spades are removed from a deck of 52 playing cards and then well shuffled. Now one card is drawn at random from the remaining cards. Determine the probability that the card is a clever, a queen of red card, a king of black card. சரியாம்மா? இப்போ முதல்ல மொத்த சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? 52. அதான மொத்த சீட்டு நம்மளுக்கு NF எவ்வளோ? 52. சரியாம்மா? இப்போ அந்த 52 சீட்ல இருந்து கொஞ்சம் சீட்டை நம்ம ரிமூவ் பண்றோம். சரியா? அதை நீக்கப்பட்ட சீட்டுகள், அதாவது ரிமூவ்ஸ் கார்ட்ஸ். இப்போ நமக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு அட்டவணை மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வகை, சீட்டு, எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கோ. வகை, முதல்ல டைமண்ட் சீட்ல இருந்து என்னதெல்லாம் நம்ம நீக்கிறோம்? கிங்கும் குயினும். சரியா? அப்போ 2 சீட்டு ரிமூவ் பண்ணுறோம். அடுத்தது ஹார்ட்ல இருந்து குயினும் ஜாக்கும். சரியா? அது 2 சீட்டு. அடுத்தது ஸ்பேடுல இருந்து என்னது? ஜேயும் கேயும். இப்போ 2 சீட்டு. சரியாம்மா? இப்போ அதை நீக்கப்பட்டதை நம்ம தெளிவாக அப்படி போட்டுக்கிறோம். இப்போ கவனிங்க, நீக்கப்பட்ட சீட்டுகளின் எண்ணிக்கை, அதாவது எத்தனைது? 2, 4, 6, மொத்தம் 6 சீட். சரியாம்மா? 2 + 2 + 2, அப்போ 6. நம்பர் ஆஃப் ரிமூவ்டு கார்ட்ஸ், அதை நம்ம எத்தனை கார்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். சரியா? சரி, இப்போ நம்மளுக்கு மொத்த சீட் எவ்வளோ? NF எவ்வளோமா? 52. இப்போ அந்த 52 சீட்ல இருந்து நம்ம எத்தனை சீட்டை ரிமூவ் பண்ணுறோம்? 6 கார்டை ரிமூவ் பண்ணுறோம். கவனிங்க, மீதமுள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ரிமைனிங் கார்ட்ஸ் 52 - 6. அப்போ 52ல் 6 கழிச்சிட்டோம்னா 46. சரியாம்மா? இப்போ NF, அதாவது அதை எஸ்ன்னு வச்சதுனால இது S1 வச்சுக்கணும். சரியா? அப்போ NF S1 = 46. இப்போ A என்பது, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க? A என்பது ரிமூவ்டு, A என்பது கிளவர் சீட்டாக இருக்கணும். அப்படிதானே? A என்பது கிளவர் சீட்டு எடுக்கும் நிகழ்ச்சி என்க. அப்போ let A be the event of getting a clever card. சரியா? இப்போ NF A = கிளவர் கார்டு மொத்தம் எத்தனை இருக்கும்? 13. இப்போ NF A = 13. P of A = NF A/NF S1. இதை தான் எடுக்கணும். சரியாம்மா? அதை எடுக்கக்கூடாது. அப்போது 13/46. இதை அடி கொடுக்க முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 2வது கண்டிஷன் பாருங்க. B என்பது சிவப்பு ராணி சீட்டு எடுக்கும் நிகழ்ச்சி என்க. சரியாம்மா? சிவப்பு ராணினா இப்போ மொத்தம் எத்தனை சிவப்பு ராணி இருக்கும்? 2 சிவப்பு ராணி இருக்கும். ஆனால் நம்ம அட்டவணையிலேருந்து 2 சிவப்பு ராணியுமே நம்ம நீக்கிட்டோம். பாருங்க, டைமண்ட் கியூவும் போயிடுச்சு, அதே மாதிரி ஹார்ட் கியூவும் போயிடுச்சு. அப்போ அங்கே ராணி சீட்டே இருக்காது. சரியா? அப்போ B the event of getting a queen of red card. இப்போ 2 கார்ட் சீட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். 2 குயின் சீட்டுமே. அப்போ NF B = என்னதுமா? 0. B of B = NF B/NF S1. 0/46னா 0 எதால வகுத்தாலும் அதோட வேல்யூ என்னமா? 0. அடுத்தது C என்பது கருப்பு ராஜா சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. சரியாம்மா? மொத்தம் எத்தனை கருப்பு ராஜா இருப்பாங்க? 2 கருப்பு ராஜா. அதில் ஒரு கருப்பு ராஜா நம்ம நீக்கிட்டோம். அப்போ let C be the event of getting a king of black card. NF C = 1. ஏன்னா ஒரு ராஜா நம்ம நீக்கியிருக்கோம். அப்போ B of C = NF C/NF S1.
பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1/46. புரிஞ்சுதாமா? அப்போது கீழே இருக்கிறது S1 வந்து என்னதுன்னா நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற எண்ணிக்கையை தான் நம்ம எடுக்கணும். புரிஞ்சுதாமா? தேங்க்யூ.